அன்பால் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலேருந்து சமையல் உதவியாளருக்கான வேகன்சி வந்துச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா தற்போது இன்டர்வியூ லெட்டர் பார்த்திங்கன்னா 1 by 1 பார்த்திங்கன்னா 1 மந்த்தாகவே வந்துட்டு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்குது. 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா 1 2 ஒவ்வொரு பிளாக்காக வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல எல்லாமே வந்துருச்சு. இந்த சத்துணவு வேலையில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதீங்க, போய் பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்களா இந்த வீடியோ ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் பார்த்துருப்போம். உங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலில் எல்லாமே நம்ம சேனலில் கேட்ட கொஷின் மட்டும் தான் வந்துச்சு. அந்த மாதிரி சத்துணவு துறைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய கொஷின் தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்களா ஒரே ஒரு முறை பார்த்துருப்போம். உங்கள் வாழ்க்கைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கொஷின் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் கேட்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கான இன்டர்வியூ லெட்டர் வந்துக்குது. அது என்ன லெட்டரில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சத்துணவு சமையல் உதவியாளர் 2025க்கான நேர்முக தேர்வு கடிதம் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நேர்முக தேர்வு பார்த்திங்கன்னா 16/6/2025 நடைபெறுகிறது. பொருள் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பணி அமைப்பு பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சியில் பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் நேர்காணலுக்கான கடிதம் சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்வையில் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காப்பி, உங்களுக்கு ஒரு காப்பி, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு காப்பி அனுப்பிக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தின் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழே பார்த்திங்கன்னா செயல்படும் சத்துணவு மைய சமையல் உதவியாளர் பணிக்கான நேர்காணலுக்கு அசல் மற்றும் நகலுடன் தேர்வுக்குழு முன்னிலையில் ஆஜராக வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திருப்பரங்குன்ற ஊராட்சியில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நகல் நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க, அதோட நகல்லாம் வச்சுருப்பீங்க, அது ஒரு செட்டும். அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு போய் உங்களை நேர்காணல் யார் எடுக்கிறாங்களோ அவங்க முன்னிலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆஜராக வேண்டாம். அவங்க பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நேர்காணல் வர எந்த ஒரு பயணப்படி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சொந்த செலவில் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு போகணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ட்ரிக்கு போகும்போது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எதில் போனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்காக இருக்கட்டும், டிக்கெட்டுக்காக இருக்கட்டும், கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு காசும் கொடுக்க மாட்டாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மதியம் சாப்பிட்றதா இருக்கட்டும், டீ குடிக்கிறது, எது வந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட காசுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பே இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார், உடனொருவர் அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு போகலாம், உங்களுடைய குழந்தைகளை பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகலாம். அப்படி கூப்பிட்டு போனீங்களா உங்களை மட்டும் தான் அனுமதிப்பாங்க. உங்களுடைய கூட வரவங்களை பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கன்வாடியில் பார்த்திங்கன்னா குழந்தை பார்த்திங்கன்னா குழந்தையை கூப்பிட்டு போய்க்கிறாங்க, குழந்தைய பார்த்திங்கன்னா அனுமதிக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அவங்க அட்டன் பண்ணலாம் வந்துட்டதா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூ டேட்டில் நீங்கள் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிங்க. குழந்தைங்களா இருந்தால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணிடுங்க. முன்னாடியே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூக்கு போங்க. கூப்பிட்டு போனீங்களா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைய விட்டுட்டு நம்ம எப்போ இன்டர்வியூ பார்த்தா நீங்கள் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் வந்துடுறீங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகும். அதனால் நீங்கள் இதை பார்த்திங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் இந்த மாதிரி நடந்துக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு அறையில் பார்த்திங்கன்னா செல்ஃபோனு இல்லை வேறு பார்த்திங்கன்னா ஏதாவது பேனா இந்த மாதிரி எதுவுமே பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனு எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு போக முடியாது. வேணுன்னா அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபோன் கொடுத்து ஏதாவது ஆப் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பண்ணலாம். ஃபோனில் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது அங்கேயே பார்த்திங்கன்னா கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா அது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதான்னு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா செக் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷனும் பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. எங்கே இன்டர்வியூ நடைபெறுதுன்னா நடைபெறும் இடம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடைபெறும். எந்த பள்ளிக்கூடத்தில் வேக்கன்சிக்கு தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நடைபெறுதுன்னா KNMPBS பார்த்திங்கன்னா இந்த மேல்நிலைப்பள்ளி செமட்டிபுரம் பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸில் இந்த பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தான் நேர்காணல் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் தேதி பார்த்திங்கன்னா 16/6/2025 பிற்பகல் 3 மணிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 மணினா நீங்கள் பார்த்திங்கன்னா 2 மணிக்கெல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள்.
ஏன்னா முன்னாடியே போனீங்கன்னா தான் உங்களுக்கு டோக்கன் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துக்கிறதுக்கான சில பேப்பரில் சைன் வாங்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் முடிக்கணும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2:30 உள்ள அனுப்புவாங்க. 2:45 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே போயிருங்க. அந்த 3 மணிக்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளி மாற்று சான்றிதழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ். இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி 2மே கொண்டு போகணும். இதோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் கொண்டு போகணும். இன்டர்வியூ லெட்டர் இல்லைன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. உள்ளே விட்டால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ப்ராசஸுக்கு போவீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டர் தான் முக்கியம். அதை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, டிசி கேட்குறாங்க, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இந்த 5 ஆவணங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொண்டு போகணும். அதேமாதிரி வேறு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை சான்றிதழ் இருந்தால், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கொண்டு போகலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொண்டு போகலாம். உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் முன்னுரிமை இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, உரிய தேதி மற்றும் நேரத்தில் விண்ணப்பதாரர் ஆஜராகவில்லை எனில் நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 மணினா அந்த 3 மணிக்கே போனீங்களா வந்து பார்த்திங்கன்னா விட மாட்டாங்க. நீங்கள் முன்னாடியே போங்க. உரிய தேதி அந்த 16னா 16ஆம் தேதி அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆஜராகணும். அப்படி நீங்கள் ஆஜராகாமல் அடுத்த நாளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டைமு 3 மணிக்கு மேலே போனீங்களா உங்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விடமாட்டான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. நேர்காணலில் கலந்து கொள்வதால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் உரிமை கோர இயலாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் மட்டும்தான். இன்டர்வியூ நடத்திட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உரிமையும் கோர இயலாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இன்டர்வியூ. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குற கொஸ்டின் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறதுக்கு மட்டும்தான் உத்தரவு வந்துக்குது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எப்போ உத்தரவுன்னு தெரியல, வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணலை தள்ளி வைக்கவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யவோ நியமன அலுவலருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ரத்து செய்யலாம், அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி எது நடந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் அசல் ஆவணங்கள் தவறும் பட்சத்தில் நகல் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஜெராக்ஸும் ஒரு செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் 2மே கொண்டு போகணும். நீங்கள் ஒரிஜினல் விட்டுட்டு நீங்கள் நகல் மட்டும் எடுத்துகிட்டு போனீங்களா அதை காமிச்சிங்களா அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. விதவை, ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், வருவாய் கோட்டாட்சியர் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரியும் வருவாய் கோட்டாட்சியர் வந்து பார்த்திங்கன்னா பெறப்பட்ட அசல் சான்றிதழும் ஆஜராக வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 11/4/2025 அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் விதவையாக இருந்தாலும் சரி, ஆதரவற்ற விதவையாக இருந்தாலும் சரி, கணவரால் கைவிடப்பட்ட இவங்க 3 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஆஜராகணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருக்கும். அதேமாதிரி மாற்றுத்திறனாளி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அடையாள அட்டை வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் கொடுத்துருப்பாங்க. அந்த அடையாள அட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் அப்போ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்வியூ லெட்டரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தோன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின்லாம் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போன உடனே உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்கலாம். அப்படி இல்லைனா சமையல், உங்களுக்கு சமையல் தெரியுமா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக கேட்கலாம். எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்துச்சுன்னா அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்லாம் அப்டேட் பண்ணோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையிலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்டர்வியூக்கு போயிட்டு வரீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.